ரொம்ப நாளாவே நமீபியா, ஜிம்பாப்வே இந்த ரெண்டு கண்ட்ரிலுமே ஒரு கடுமையான பஞ்சம் இருந்துட்டு தாங்க வருது. அதாவது இந்த ரெண்டு நாடுகள்கிட்டமே உணவுப் பொருட்கள், தண்ணீர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட காலி ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வறட்சி இந்த ரெண்டு கண்ட்ரிலுமே ஏற்பட்டிருக்குங்க. இதனால இந்த ரெண்டு கண்ட்ரியுமே ரீசெண்டா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க நாட்டுல உள்ள வனவிலங்குகளை வேட்டையாடி கொன்னு உணவு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உணவளிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நமீபியால யானை, காட்டெருமை, எருமை, நீர் யானை, வரி குதிரை இந்த மாதிரியான சுமார் 700க்கும் மேற்பட்ட வனவிலங்குகளை வேட்டையாட சொல்லி அந்த நாட்டு அரசே உத்தரவிட்டிருக்கு. ஜிம்பாப்வே நாட்டுல 200 யானைகளை மட்டும் வேட்டையாட சொல்லி அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரெண்டே விஷயம் தாங்க தோணுச்சு. ஒண்ணு, நம்ம நாட்டுல உப்புக்கு சப்புக்கு காரணத்துக்குலாம் சோத்த கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாடுகள் எல்லாம் ஒருவேளை சோறு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இப்பவே ஒரு சில நாடுகள்ல உணவு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. அப்போ இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு இந்த உணவு பஞ்சம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா வாருன்னு தான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.